بتبرع ب$1,000,000,000 والتاني بتبرع بطيارة و$400 مليون والتالت مش عارف قديش. آخ يا غزة، آخ عليك يا غزة، بتبرعوا لهم بمليارات الدولارات وهذه الأمة வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஆகஸ்ட் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 2025ஆம் ஆண்டு காசா பகுதியிலே ஜும்மா தொழுகை நடைபெற்றது. அந்த ஜும்மா தொழுகையிலே இமாம் சிறிய பிரசங்கம் செய்தார் என்பதை இணையதளம் மூலியமாக நாமெல்லாம் காட்சியாக பார்த்தோம். அவர் என்ன சிறிய பிரசங்கம் செய்தார்? நான் கடுமையான பசியிலே இருக்கின்றேன், அதனால் என்னால் பேச முடியாது. நீங்களும் தொழுக வந்தவர்களை நோக்கி அந்த இமாம் சொல்கின்றார், நீங்களும் கடுமையான பசியிலே இருக்கிறீர்கள், அதனால் உங்களால் நான் பேசுவதை கேட்க முடியாது என்பதாக அந்த இமாம் சிறிய பிரசங்கம் செய்தார் என்பதை இணையதளம் மூலியமாக காட்சியாக பார்த்தோம். பசியோடும் பட்டினியோடும் ஜும்மா தொழுகையை நிறைவேற்றியிருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொண்டோம். கண்ணியத்துக்குரியவர்களை, அல்லாஹ் குர்ஆன்ல இப்படி சொல்லி காட்டுகின்றான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, ஒமா அதிரா கமல் அக்கபா, அக்கபா என்றால் என்ன என்பதாக உங்களுக்கு தெரியுமா என்பதாக கேள்வி கேட்டுவிட்டு அதற்கு விளக்கம் சொல்கின்றான். அடுக்கடுக்காக விளக்கம் சொல்லும் போது, பசித்த நாளிலே, பசித்திருக்கக்கூடிய நாளிலே உணவு கொடுப்பது. யாரெல்லாம் பசித்திருக்கின்றார்களோ அவர்களுடைய பசியை போக்குவதுதான் அகபா என்பதாக அல்லாஹ் அந்த விஷயத்திற்கு விளக்கத்தை சொல்லி காட்டுகின்றார். கண்ணியத்துக்குரியவர்களே, இன்னொரு இடத்தில் அல்லாஹ் இப்படி சொல்லி காட்டுகின்றார், சகர் என்ற நரகத்திலே உங்களை எது புகுத்தியது என்பதாக அந்த நரகத்தில் உள்ளவர்களை பார்த்து கேள்வி கேட்கும் போது அந்த நரகத்தில் உள்ளவர்கள் சொல்வார்கள், அதாவது லம் நகு மினல் முஸல்லீன், நாங்கள் தொழுவாதவர்களாக இருந்தோம். லம் நகு நுதஇமில் மிஸ்கீன், ஏழைகளுக்கு உணவு கொடுக்காதவர்களாக இருந்த காரணத்திற்காக இந்த சகர் என்ற நரகத்திலே நாங்கள் இருக்கிறோம் என்பதாக அவர்கள் பதில் சொல்வார்கள் என்பதாக அந்த நரகத்தில் உள்ளவர்கள் சொல்வதை குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு மிகவும் வயதானவர் சாபமிடுகின்றார். காசா பகுதியில் இருக்கக்கூடிய மிகவும் ஒரு வயதான அந்த நபர் என்ன செய்கிறார்? அதாவது வல்லரசான அரபு நாடுகளான அந்த நாடுகளை சாபமிடுகின்றார். ஒருவருக்கு $400 மில்லியன் ஜெட் விமானத்தை பரிசாக அளிக்கக்கூடிய கத்தார் நாடே, நாங்கள் பசித்திருக்கின்றோம், நீங்கள் எங்களை கண்டுகொள்ளாமல் யாருக்கோ ஒருவருக்கு $400 மில்லியன் செலவில் ஜெட் விமானத்தை பரிசாக நீங்கள் கொடுக்கின்றீர்களே, நாளை மறுமை நாளிலே எங்கள் முன்னால் நீங்கள் குற்றவாளியாக நிறுத்தப்படுவீர்கள் என்பதாக அந்த பெரியவர் சாபமிடுகின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? பக்கத்து வீட்டுக்காரன் பசித்திருக்கும் போது தான் மட்டும் வயிறு நிறைய சாப்பிடுபவன் உண்மையான முஸ்லிமே இல்லை. இஸ்லாத்திலே சிறந்த செயல் சலாம் சொல்வதும் பசித்தவருக்கு உணவளிப்பதும் என்பதாக, இப்படி பசித்தவருக்கு உணவளிக்க வேண்டும் என்ற செய்தியை இஸ்லாம் அடுக்கடுக்காக சொல்லும் போது வல்லரசான நாடுகள், அரபு நாடுகள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. அவர் சொல்கிறார், நாளை மறுமையிலே நீங்கள் எல்லாம் எங்களுக்கு முன்னால் குற்றவாளியாக நிறுத்தப்படுவீர்கள், இது நிச்சயம் என்பதாக அந்த காசா பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நபர் இணையதளம் மூலியமாக சாபமிடுகின்றார். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலக முஸ்லிம்களுக்கு எப்படி சொல்லி காட்டுகின்றான்? யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி, அல்லாஹ்வை பயப்படக்கூடிய முறையிலே பயப்படுங்கள். அல்லாஹ்வை பயப்படுவதை போன்று நடிக்காதீர்கள். பயப்படக்கூடிய முறையிலே நீங்கள்
பயந்து கொள்ளுங்கள். அப்படி பயந்தீர்கள் என்பதாக சொன்னால் இன்றைக்கு காசா பகுதியில் உள்ள அந்த ஏழைகளுக்கு நீங்கள் உணவு கொடுத்திருப்பீர்கள் என்பதாக அல்லாஹ் வல்லரசான முஸ்லிம் நாடுகளை பார்த்து பேசுகின்றார். யா அய்யுஹல்லதீன ஆமனூ உதுகுலூ ஃபிஸ்ஸில்மி காஃபா, ஈமான் கொண்டவர்களை இஸ்லாத்திலே முழுமையாக நுழைந்து விடுங்கள். பாதி முஸ்லிமாகவும் பாதி முஸ்லிம் அல்லாதவர்களாகவும் இருக்காதீர்கள் என்பதாக, அதாவது முஸ்லிமாக நடிக்காதீர்கள், முஸ்லிமாக வாழுங்கள், உண்மையாக எனக்கு பயப்படுங்கள் என்பதை அல்லாஹ் எல்லா முஸ்லிம்களுக்கும் செய்தியாக சொல்லி காட்டும் போது உண்மை இதுதான். பெரிய பெரிய உடை உடுத்தி பெரிய பெரிய தலப்பா கட்டி நான் முஸ்லிம் என்பதாக காட்சியாக காட்டுவது முஸ்லிம் அல்ல. அல்லாஹ் சொல்கின்றான், ஹக்க துகாத்திஹி, பயப்படக்கூடிய முறையிலே பயப்படுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காசா பகுதியில் உள்ள அந்த மக்களுடைய பசியை தீர்ப்பானாக என்ற துவாவுடன் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு பல வழியிலே உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.